கடக ராசி நேயர்களே, ஆகஸ்ட் 30 முதல் செப்டம்பர் 5 2026 வரை இந்த வாரம் உங்கள் ராசிக்கு குரு உங்கள் ராசியிலேயே பயணிப்பது மிகவும் முக்கியமான கிரக நிலையாகும். உங்கள் ராசியில் குரு இருப்பதால் மனதில் நம்பிக்கை அதிகரிக்கலாம், குடும்பம், எதிர்காலம் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் தொடர்பாக நல்ல சிந்தனைகள் உருவாகலாம். இருப்பினும் உங்கள் விதிப்படி முதல் வீட்டில் குரு இருப்பது சுப வீடுகளில் வராததால் எந்த விஷயத்திலும் அளவுக்கு அதிகமான நம்பிக்கையுடன் செயல்படாமல் திட்டமிட்டு முன்னேறுவது நல்லது. குருவின் பார்வை விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம் ஆகிய ராசிகளின் மீது இருப்பதால் உங்கள் ராசிக்கு 5ஆம், 7ஆம் மற்றும் 9ஆம் வீடுகளுக்கு குருவின் பார்வை கிடைக்கிறது. இதனால் கல்வி, பிள்ளைகள், திருமணம், கூட்டுத் தொடர்புகள், பாக்கியம் மற்றும் ஆன்மீக சிந்தனைகளில் நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கக்கூடும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான சிம்மத்தில் சூரியன், புதன் மற்றும் கேது பயணிக்கின்றனர். 2ஆம் வீட்டில் சூரியன் இருப்பதால் பணம், குடும்பம் மற்றும் பேச்சு தொடர்பான விஷயங்களில் சற்று நிதானமாக செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் உங்கள் கருத்தை வெளிப்படுத்தும்போது மென்மையாக பேசுவது உறவுகளை இனிமையாக வைத்திருக்க உதவும். பணத்தைப் பொறுத்தவரை வருமானம் மற்றும் செலவுகளை சரியாக திட்டமிடுவது முக்கியம். இதே 2ஆம் வீட்டில் கேது இருப்பதால் சில நேரங்களில் குடும்ப விஷயங்களில் மனதில் சிறிய குழப்பம் ஏற்படலாம். ஆனால் தேவையற்ற விவாதங்களைத் தவிர்த்து அமைதியாக அணுகினால் நல்ல புரிதலை உருவாக்க முடியும். புதன் செப்டம்பர் 2 வரை உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டான சிம்மத்தில் இருப்பதால் பணம் மற்றும் குடும்பம் தொடர்பான தகவல்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. முக்கியமான ஆவணங்கள் அல்லது பண பரிவர்த்தனைகளை செய்வதற்கு முன் அனைத்தையும் சரிபார்த்துக் கொள்ளுங்கள். செப்டம்பர் 3 முதல் புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான கன்னிக்கு மாறுகிறார். 3ஆம் வீட்டில் புதன் இருப்பது உங்கள் விதிப்படி சுப வீடுகளில் வராததால் தகவல் தொடர்பு மற்றும் முயற்சிகளில் அவசரப்படாமல் செயல்படுவது நல்லது. இருப்பினும் கன்னி புதனுக்கு வலிமையான ராசியாக இருப்பதால் அறிவு, திட்டமிடல் மற்றும் நடைமுறை சிந்தனையை பயன்படுத்தி நீங்கள் பல விஷயங்களை சிறப்பாக கையாள முடியும். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான மிதுனத்தில் செவ்வாய் வாரம் முழுவதும் பயணிக்கிறார். 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் செலவுகள், தொலைதூர பயணங்கள் மற்றும் ஓய்வு தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படும். தேவையற்ற செலவுகளை குறைத்து பணத்தை திட்டமிட்டு பயன்படுத்துவது நல்லது. வேலை காரணமாக கூடுதல் அலைச்சல் அல்லது ஓய்வு குறையும் சூழல் ஏற்பட்டாலும் உங்கள் செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டால் மன அழுத்தத்தை குறைக்க முடியும். வெளிநாடு அல்லது தொலைதூர தொடர்புகள் தொடர்பான முயற்சிகள் இருப்பவர்களுக்கு பொறுமையாக செயல்படுவது பயனளிக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான கன்னியில் சுக்கிரன் ஆகஸ்ட் 31 வரை பயணிக்கிறார். 3ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது உங்கள் விதிப்படி சுப வீடுகளில் வராத நிலையாக இருந்தாலும் கலை, தொடர்பு, பயணம் மற்றும் படைப்பாற்றல் சார்ந்த விஷயங்களில் ஆர்வத்தை அதிகரிக்கலாம். செப்டம்பர் 1 முதல் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான துலாமில் செல்கிறார். 4ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது சுப பலனை வழங்கும் அமைப்பாகும். இதனால் வீடு, குடும்பம், வாகனம், சொத்து மற்றும் மனநிம்மதி தொடர்பான விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம். வீட்டை அழகுபடுத்துவது அல்லது வசதிகளை மேம்படுத்துவது போன்ற முயற்சிகளில் ஆர்வம் ஏற்படலாம். குடும்பத்தினருடன் இனிமையான நேரத்தை செலவிடும் வாய்ப்பும் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான மீனத்தில் சனி வாரம் முழுவதும் பயணிக்கிறார். 9ஆம் வீட்டில் சனி இருப்பது உங்கள் விதிப்படி கலவை பலனை தரும் அமைப்பாகும். பாக்கியம் தொடர்பான விஷயங்களில் சில செயல்கள் சற்று மெதுவாக நடந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் நல்ல முடிவை பெறலாம். தந்தை அல்லது பெரியவர்களின் ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது. உயர்கல்வி, தொலைதூர பயணம் அல்லது ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் பொறுமை தேவைப்படும். சனியின் தாக்கத்தை பயமாக பார்க்காமல் ஒழுங்காகவும் பொறுமையாகவும் செயல்படும் காலமாக பயன்படுத்திக் கொள்வது சிறந்தது. உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான கும்பத்தில் ராகு இருப்பதால் எதிர்பாராத மாற்றங்கள் அல்லது திடீர் சூழ்நிலைகள் உருவாகலாம். பணம், ஆவணங்கள், ரகசிய தகவல்கள் மற்றும் முக்கியமான முடிவுகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. யாரையும் முழுமையாக நம்பி முக்கியமான விஷயங்களை ஒப்படைப்பதை விட தகவல்களை சரிபார்த்து செயல்படுவது சிறந்தது. ஆராய்ச்சி,
புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது போன்றவற்றில் ஆர்வம் அதிகரிக்கலாம். மொத்தத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நம்பிக்கையுடன் முன்னேற வேண்டிய அதே நேரத்தில் பணம் மற்றும் செலவுகளில் ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டிய வாரமாக அமைகிறது. ராசியில் குரு இருப்பதால் வாழ்க்கையில் நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. குருவின் பார்வை 5ஆம், 7ஆம் மற்றும் 9ஆம் வீடுகளுக்கு கிடைப்பதால் கல்வி, உறவுகள் மற்றும் பாக்கியம் தொடர்பான விஷயங்களில் ஆதரவு கிடைக்கலாம். செப்டம்பர் 1 முதல் 4ஆம் வீட்டில் சுக்கிரன் சுப பலனை வழங்குவதால் குடும்பம், வீடு மற்றும் மனநிம்மதி தொடர்பாக நல்ல மாற்றங்கள் உருவாகலாம். செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருப்பதால் செலவுகள் மற்றும் அலைச்சலில் மட்டும் சற்று கவனம் செலுத்தி நிதானமாக செயல்பட்டால் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையும்.